எப்பா என்னடா நடக்குது 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து டீன் ஆம்ப்ரோஸ் ரிலேட்டட் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை கேட்டு நீங்களும் வந்து ஷாக் ஆக போகிறீங்க. ஸோ அது என்னன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைமில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து தன்னோட யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. டீன் ஆம்ப்ரோஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்ச், ஃபுல் மேட்ச் வந்து போட்டிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ரியலி இது வந்து பெரிய விஷயம். டீன் ஆம்ப்ரோஸ் இந்த கம்பெனி விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அவரை அப்படியே எரேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலேருந்து வந்து எரேஸ் பண்ணாங்க. அண்ட் ஏன்னா அவர் வந்து சீல்டோட ஒரு பாட்டாக இருக்கார். ஸோ சீல்டோட நிறைய பாட்டு வந்து நம்ம டபிள்யூவில் ஸ்டோரி லைன்லாம் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ ஃபோட்டேஜ்லாம் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து டீன் ஆம்ப்ரோஸ் அப்படியே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வந்து ஃபுல்லாக அவர் மேட்ச்சு தானே, ஸோ ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து டபிள்யூ விட்டு போனதுக்கப்புறம் முதல் வாட்டி வந்து 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் டீன் ஆம்ப்ரோஸோட இந்தமாரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் சின்ன விஷயமாக வந்து பார்க்கல. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா டபிள்யூ வந்து டீன் ஆம்ப்ரோஸ் மேலே இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. கிளியராகவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் டீன் ஆம்ப்ரோஸ் கதை என்னன்னு தெரியல. அவர் வந்து இன்னும் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பேசுவார். அண்ட் அங்கே ஏஇடபிள்யூவில் இருக்க மாதிரி தான் வந்து பேசினிருக்காரு. பட் அவரோட கான்ட்ராக்ட் வந்து அஃப்கோர்ஸ் 2028 வந்து முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்து வருவாரா, இந்த மாதிரி தான் பார்த்தா ஒரு கேள்விக்குறியோட வந்து நம்ம எப்போவுமே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது எல்லாமே டிபெண்ட் ஆகுது அவரோட மைண்ட் செட்டில். அவருக்கு வந்து டபிள்யூ கம்பெனியில் திரும்பி வரணும்னு வந்து விருப்பம் இருந்ததாக வந்து அவர் வருவார். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம்லாம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ கோடியோட அடுத்த பிளான் என்ன, கோடி வந்து இந்த கிங் ஆஃப் த ரிங்கோட பேப்பரில் யார் கூட வந்து மோத போகிறாரு, அவரோட அப்பாயிண்ட் வந்து யாருன்னு. ஏன்னா போஸ்டரில் அவர் இருக்கார். ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து மேட்ச் பண்ண போகிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து கோடி இப்போ ரோமன் மாரி கிடையாது, அவர் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி. ஏன்னா கோடி வந்து இப்போ அதுக்காக தான் டைட்டிலே ஜெயிச்சிருக்காரு, ஒவ்வொரு ஷோவில் வந்து டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுன்ட்டு. ஸோ இப்போ கதை என்னென்னா, உண்மையே சொல்கிறேன், கோடி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானுமே வந்து கிடையாது. ரியலி அவர் தான் வந்து மெயின் சாம்பியன். எஸ், வேர்ல்டு சாம்பியன் நம்மளோட டேமன் பீஸ் இருக்கார், அவர் சூப்பராக பண்ணுறாரு. அவரோட அந்த ஜட்மெண்ட்டே கதை வந்து போயின்னு இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க், ட்ரூ மெகட், அது கூட விடும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ பார்த்து தான் நம்ம பேசினிருக்கோம். பிளட் லைனு ரோமன் கம்பெனியில் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி வந்து பேசப்படுது. பட் கம்பெனியோட கரண்ட் மெயின் சாம்பியன், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் நான் இன்னும் வேறு எதுனா சொல்லிட்டேன்னா அஃப்கோர்ஸ் கோடி கிரை பேபிஸ் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் கோடி பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் எந்த பிளானுமே வரல. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோடி வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஆஃப்டர் பேக்லாஸில் பேசியிருப்பார். அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து எல்ஏ நைட் கூட வந்து மோதலான்னு இருக்காரு, அந்த மாதிரி வந்து பேசியிருப்பார். எங்கேயோ பச்சை நான் லெஜண்ட் வர்சஸ் லெஜண்ட்கான மேட்ச் நம்ம பார்க்க போகிறேன்னு. ஸோ நான் வந்து இங்கே எதுவும் சொல்ல விரும்பலை. உண்மையிலே கோடி வர்சஸ் எல்ஏ நைட்கான மேட்ச் நடக்குது இந்த கிங் ஆஃப் த ரிங்லனா, நான் இப்போயே சொல்கிறேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக வந்து போயின்னு இருக்குது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடியை வந்து நல்லா புக் பண்ணியிருக்கணும், வேறு லெவலில் ஒரு ஹை லெவலான ஒரு ஆப்போனண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அகைன் ஏஜி கூட மேட்ச் பண்ணலாமே ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, கடைசியாக மேட்ச் வந்து எந்த மாரி எண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், ப்ராப்பராக வந்து எண்ட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏஜி வந்து மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து இப்போது கோடி கூட மேட்ச் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த டோர்னமெண்ட்டில் தோற்று திரும்பி போய் கோடி மேலே அட்டாக் பண்ணி அந்த மாதிரி ஃபியூட் பண்ணுறாருன்னா அது வந்து அவருக்கு தான் அசிங்கம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் அப்படி வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் ரவுண்ட் ரோஸி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரியலியை வந்து பெக்கி லிஞ்ச் கூட ஒரு வந்து மேட்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அவங்க வந்து பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து தீச்சு விட்ருக்காங்க ரவுண்டா ரோஸியை. ஏன்னா அவங்க வந்து கம்பெனிலேருந்து போனதுக்கப்புறம் ஃபுல்லாக டபிள்யூவோட அகேன்ஸ்டாக தான் வந்து பேசியிருக்காங்க. டபிள்யூவை பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கம்பெனி அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அந்த லெவலில் பேசி இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு வந்து ஆசை தான் பெக்கி லிஞ்ச் கூட ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து பண்ணோம் அந்த மாதிரிலாம். ஸோ திரும்பி கம்பெனி வர மாதிரி ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் பி லைக் ஹூ கிவ் அ எஃப், அந்தமாரி யார் வந்து கேர் பண்ணுறா அதெல்லாம் கலும்பு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் பேசி, யாருக்குமே வந்து இங்கே கவலை கிடையாது, யாருமே வந்து உன்னை கூப்பிடல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரீசெண்ட் டைமில் நான் வந்து இந்த போஸ்டர் வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக வந்து பார்த்துருக்கேன். 2K24 போஸ்டர். ஸோ போஸ்டர் பாய் வந்து ரோமனாக இருக்கணும். ஸோ போன வாட்டி நம்ம வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் பியாங்கா பிளேயர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த வாட்டி பார்த்தோம்னா ரோமன் வந்து இருக்கணும், அதுவும் ட்ரைவல் சீஃப். ஏன்னா இப்போ ரோமனோட ஃபேஸாக இருப்போம் என்னன்னு தெரியல. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு வாட்டி ஆச்சு ரோமனை அந்த ட்ரைவல் சீஃபோட வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைமில் நம்மளோட ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்திருக்காரு. அண்ட் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. சில முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டபிள்யூட ஃபியூச்சர் பற்றி வந்து பேசியிருக்காரு, நம்மளோட ஆஸ்டின் தியூரி பற்றி. ஸோ ஆஸ்டின் தியூரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து டபிள்யூட ஃபியூச்சர் வந்து பார்க்குறாரு. எந்த வகையிலனா, ஸோ ஆஸ்டின் தியூரி மேலே வந்து என் கண்ணு இருக்குது, நான் ரொம்ப நாளாக அவனை வந்து பார்த்துருக்கேன். அண்ட் அவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட்டு. வெறும் அவன் டேலண்ட்டாக இருக்கான், அதனால வந்து நான் சொல்ல, அவன் வந்து ஒரு கிரேட் லுக்காக இருக்கான். இப்போ வந்து பேசுகிற விதம் கூட வந்து மைக்லேயே வந்து சூப்பராக வந்து ஆகிட்டுக்கிறான். அண்ட் அவனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடச்சிருந்தா அவன் வந்து நல்லாவே வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணலாம், வேறு லெவலில் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக பண்ணியிருக்கான். இன்னும் அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடைக்குதுன்னா இன்னுமே அவன் வந்து வேறு லெவலில் வரலாம். இது மட்டும் இல்லாமல் அவன் ஏஜில் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி மெச்சூர்லாம் இல்லை, ஆனால் அவன் வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து வேறு லெவலில் வந்து மெச்சூராக இருக்கான். அவன் பிஸ்னஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறான். அவன் கூட நான் பேசும்போது அவன் கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சராக வந்து ஆஸ்டின் தியூரி மாறலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்மளோட ரேண்டி ஆர்டன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரேண்டி சொல்லிட்டாருன்னா எஸ் நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ எஸ் ஆஸ்டின் தியூரியை நீங்கள் வந்து கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களில் நிறைய பேர் இதை வந்து அக்ரி பண்ணுங்க, அதில் நானும் ஒருத்தன், நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஆல்சோ ரேண்டி ஆர்டன் வந்து தன்னோட யூஎஸோட ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஸோ 2009 பார்த்தீங்கன்னா அவரோட தீம் சாங் வந்து இந்த தீம் சாங்காக தான் இருந்திருக்கு. சேம் தீம் சாங் வந்து அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்து யூஎஸோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீம் சாங் என்ட்ரன்ஸ் பண்ணும்போது பாட்டில் வந்து பாடினது கிடையாது. பட் ஃப்ரான்ஸோட ஆடியன்ஸ் பார்த்தா முதல் வாட்டி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா அவரோட யூஎஸ் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த தீம் சாங் வந்து பாடாமல் இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் அவர் வந்து வெளியே ஊர்லலாம் போயிருந்தாங்களே, ஸோ அங்கே தான் பார்த்தா 3 வாட்டி வந்து பாடப்பட்டிருக்கு. ஒலங்கா, இட்லி, இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா அவர் வந்து பேர் சொல்லியிருக்காரு. ஆல்சோ ரேண்டி ஆர்டன் வந்து தன்னோட ஃபியூச்சர் பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் எத்தனை வருஷம் வந்து இந்த கம்பெனியில் இருக்க போகிறாரு அண்ட் இந்தமாரி எப்போ ரிட்டையர் ஆக போகிறாருன்னு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த விஷயம் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தா நான் வந்து என்னோட எண்டில் இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். பட் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நான் வந்து சர்ஜரிலாம் பண்ணதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் இப்போ வந்து நான் பரவாயில்ல. அண்ட் அதனால் வந்து இப்போ நான் வந்து ஒரு 50 வயசு வரைக்கும் நான் வந்து கம்பெனியில் வந்து இருக்கலான்னு பார்க்குறேன், ரெஸ்லிங் வந்து பண்ணலான்னு பார்க்குறேன். சேஸ் ரேண்டி ஆர்டன் வந்து 50 வயசு வரைக்கும் வந்து கம்பெனியில் இருக்கலான்னு வந்து பார்க்குறாரு. இஃப் ஐம் நாட் ராங், இப்போ அவரோட கரண்ட் ஏஜ் வந்து 44. ஸோ இன்னும் அவர் 6 வருஷம் பார்த்தா நீங்கள் வந்து ரேண்டியை வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்க்கலாம். எஸ் 6 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா உடனே வந்து போயிடும். ஏன்னா இப்போ கரண்ட் இப்படி தான் ஓடின்னு இருக்குது உலகம். ஆல்சோ ரேண்டி ஆர்டன் வந்து வின்ஸ் மெக்மேன் ஏரா அண்ட் ட்ரிபிள் ஹெச்சோட ஏராவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு. இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ வின்ஸோட ஏரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து லீவ் எடுக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வின்ஸ் இந்த மாதிரி ஆள்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ட்ரிபிள் ஹெச்சோட கதை அப்படி கிடையாது. அவர் வந்து ஹாலிடேனா அசால்ட்டாக வந்து எதுவுமே ஒரு பேச்சு கேட்காம அவர் வந்து ஹாலிடே வந்து கொடுத்துருவார். இது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி கதையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டிக்கெலாம் இன்ஜுரி ஆகுதுன்னா அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நேச்சர் மேலே வந்து ப்ளேம் பண்ணுவார் வின்ஸ் மெக்மேன். ஆமாப்பா வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அப்புறம் நீ கொஞ்ச நாள் தான் ரிட்டையர் ஆகலாம், அந்தமாரிலாம் வந்து நேச்சர் மேலே பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி வந்து பண்ணுவார். ஆனால் ட்ரிபிள் ஹெச் ஏரில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ட்ரிபிள் ஹெச் வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்டு தான் வந்து கொடுப்பாரு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சோட முதல் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸை ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து வச்சுருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் இது, சேஃபாக வந்து வச்சுக்கணும். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா லீவெலாம் வந்து கேட்டாலும் வந்து கொடுத்துருவார், எதுவுமே வந்து கேட்க மாட்டார். அண்ட் இந்த மாதிரி இன்ஜுரி ஆனால் கூட வந்து இதை எப்படி பெட்டராக ஆக்கலாம், இப்போ இதை எப்படி வந்து அழிக்கலாம், எப்படி வந்து ஒன்று சரியாகலாம், இன்னும் நீங்கள் வந்து இந்த ரெஸ்லிங்கில் இப்போ ஒரு 5 வருஷம் இருக்குன்னா இதை வந்து எப்படி 10 வருஷம் ஆக்கலாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பார், ட்ரை பண்ணலான்னு பார்ப்பார். வின்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளோட ரேண்டி ஆர்டன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பிட்வீன் வின்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஹெச். ஆல்சோ ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து ரெசல்மேனியா, நாட் ஓன்லி வெறும் ரெசல்மேனியா, ராயல் ரம்பிள் கூட நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா சேர்மேன் ஆஃப் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டபிள்யூ கம்பெனியை இந்தமாரி எங்கள் ஊரில் சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ரெசல்மேனியா அண்ட் ராயல் ரம்பிள் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க, டபிள்யூ வந்து ராயல் ரம்பிள் இல்லைனா வந்து ரெசல்மேனியா சவுதி அரேபியாவில் வந்து பண்ணணுமா? அண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பிளட் மணி கொடுப்பாங்க, யாட குடும்பம் வந்து காசு கொடுப்பாங்க. அண்ட் அதுதான் இப்போது டபிள்யூ வந்து பண்ணுறாங்க. ட்ரிபிள் ஹெச், நிக்கானு, டீகோட ஓனர், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காசு தான் முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுதி அரேபியோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்டாக இருப்பாங்க, எல்லாம் வெயிட்டுக்கு சும்மா மேட்ச் தான் பார்த்துன்னு போவாங்க, என்ஜாய் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ பட் எஸ் இங்கே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டவுன் த ரோட் நீங்கள் வந்து மேபி ரெசல்மேனியா இல்லை ராயல் ரம்பிள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்க்கலாம். பெரிய பேப்பரில் ரெண்டுமே வந்து பெரிய பேப்பர். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் பிளட் லைன் பற்றி அண்ட் ட்ராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் கடைசியாக வந்து 2 அப்டேட் வந்து போட்டிருந்தேன் பிளட் லைன் ரிலேட்டட். ஐ ஹோப் அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிளட் லைன் ரிலேட்டட். இப்போ என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சோலோ சிகோ வந்து வேறு லெவலில் டபிள்யூ பார்த்து ஒரு ஃபோர்ஸாக வந்து காட்டுறாங்க. வேறு லெவலில் ஒரு தளபதி, அதாவது ஒரு லீடர் மாதிரி வந்து காமிச்சுன்னு இருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்னென்னா, ஏன்னா டபிள்யூ பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து ப்ரோ பயந்துட்டாங்கன்னா
ஏன் டபிள்யூ பயப்படுறாங்கன்னா ஏன்னா சோலோ சிக்காவை தான் வந்து டபிள்யூ பார்த்தா தன்னோட ஃபியூச்சர் வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி வந்துட்டாருன்னா அவர் வந்து தூக்கி சாப்பிட்ருவார் இது சோலோ சிக்காவை. ஏன்னா ஜாக் ஆஃப் ஃபார்ட்டியோட அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது. அவரோட மைக் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்கும், ரெஸ்லிங் ஸ்கில்லாம் தரமாக இருக்கும், பார்க்க தான் இதுவாக இருப்பார், பட் ஸ்கில்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் ஸ்டோரியில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அங்கே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ வேறு லெவலான ஒரு டேலண்ட், அந்த டேலண்ட்டை பார்த்து டபிள்யூ பார்த்து பயந்துக்கிறாங்க. ஸோ இவனை நம்ம வந்து கொண்டு வந்தோன்னா சோலோ சிக்காவை தூக்கி சாப்பிட்ருவோம். அதனால தான் பார்த்தா ஆல்ரெடி டபிள்யூ வந்து சோலோ சிக்காவை வந்து ஸ்ட்ராங்காக வந்து காமிக்கிறாங்க. அவர் வரத்துக்கு முன்னாடி பார்த்தா இவர் வந்து கொஞ்சம் லீடர் மாதிரி வந்து தெரிவார். அவர் முன்னாடி இவர் வந்து மொக்கையாக தெரியக்கூடாது சோலோ சிக்கோ, அதனால தான் பார்த்தா சோலோவை ஆல்ரெடி ஒரு பெரிய லீடர் மாதிரி வந்து காமிச்சுன்னு இருக்காங்க. ஸோ ஜாக் ஆஃப் ஃபார்ட்டியோட டேலண்ட்டை பார்த்து டபிள்யூ பார்த்தா பயப்படுறாங்க. அண்ட் இதனால் பார்த்தா இன்னொரு விஷயம் கிளியர் ஆகுது, ரோமன் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா மேபி ரோமன் பார்த்தா தான் கூடிய வந்து ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி வந்து கொண்டு வரலாம். ஆல்ரெடி நான் வந்து நேற்று அப்டேட்டில் ஷேர் பண்ணேன், ஏன் ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி வந்து பிளட் லைன் 2.0 போகக்கூடாது, சோலோட டீமில் வந்து சேரக்கூடாதுன்னு. அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு. ஸோ எஸ், ரோமன் ரிட்டர்ன் பண்ணும்போது மேபி அவர் வந்து ஒரு பேக்கப் பிளானாக வச்சுருக்கலாம். ஸோ ரோமன் ரிங்ஸ், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ அண்ட் ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி இவங்களோட ஒரு டீம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த சைடில் டாமா டோங்கா, டாங்கா லுவா அண்ட் சோலோ சிக்கோ அண்ட் மேபி அக்கிலோ லியோ ஏதோ சொல்லியிருந்த நேமு, ஸோ அவரும் வந்து இருக்கலாம். அண்ட் நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.